கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தின் தொடர்நிலையாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக நாம் பிதாவுக்கு தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்று பவுலானவர் அதை சொல்லிக்கொண்டு வரும் அந்த சூழலிலே நாம் தேவனுக்கு எப்படியெல்லாம் புத்திரர்களாய் இருக்கிறோம், புத்திரர்களாய் ஆவதற்கு முன்பாக நமக்கு எப்படிப்பட்ட வளர்ச்சி நிலை உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து சொல்வது போல இந்த பகுதி அமைகிறது. 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு பெரிய நிலக்கிழாரின் வீட்டிலே, எஜமானின் வீட்டிலே அவனுடைய குழந்தை பிறந்து வளரும்போது அவர்கள் வீட்டிலே வளர்ந்து வருகிற அடிமை குழந்தைகளுக்கு ஒத்த ஒரு சூழ்நிலையில தான் தனது குழந்தையும் வளரும், அந்த எஜமானின் குழந்தையும் வளரும். அப்போ அடிமையானவனுக்கு பிறந்திருக்கிற குழந்தையும் எஜமானுடைய குழந்தையும் கிட்டத்தட்ட குழந்தை பருவத்திலே இருப்பதினாலே அவர்கள் இருவரும் ஒருவரை போல, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதவர்கள் போல காணப்படுவார்கள். அதாவது எஜமானுக்கு பிறந்த பிள்ளையும் அடிமை பிள்ளை போல தான் வளரும். ஏனெனில் எஜமானனானவர் பல வேலைகளிலே வெளியே சொல்லும்போது அந்த வீட்டிலே முதன்மையான வேலைக்காரனாக இருக்கிறவனுக்கு எஜமானுடைய அனைத்து நபர்களும் கட்டுப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இதை நாம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியே நாமும் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். வழிபாடு என்பது பிரமாணம், நியாய பிரமாண முறைமையின்படி ஆராதனை செய்வது. அதாவது வீட்டிலே பணி செய்கிற வேலையாட்களுக்கெல்லாம் என்ன கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டளையை எஜமானின் உறவோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட புரிதலும் நல்ல ஒரு மெச்சூரிட்டியும் முதிர்ச்சி தன்மையும் நமக்குள்ளாக வரும்போது நாம் புத்திர சுவீகாரத்தினுடைய அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக மாறுகிறோம். அப்பொழுது நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ள முடிகிறது. எஜமான் இல்லாத சூழ்நிலையிலே அந்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கார்டியன்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அப்போ அந்த கார்டியன்ஸுக்கும் அந்த குழந்தைக்கும் இடையாக ஒரு ரைட்டப்ஸ் இருக்கும், ஒரு எழுத்து வடிவம் இருக்கும். இந்த குழந்தைக்கு இன்ன வயது வர வரைக்கும் இவருடைய பராமரிப்பிலே வளர்க்கப்படுவார் என்று எழுதப்படும். அதுபோலத்தான் நியாயப்பிரமாணம். இப்படி நம்ம எல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உள்ளாக தேவன் காவல் செய்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார், அவருடைய வார்த்தையை அனுப்பினார். அந்த தேவனுடைய வார்த்தையானது வந்து நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்த நம்மை மீட்டு கொண்டது. ஆதலால் நாம் புத்திரர்களாய் இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நமது இருதயங்களில் அனுப்பினார். கிறிஸ்தவன் குணாதிசயங்கள், லட்சணங்கள், நடை உடை பாவனைகளை நாம் தரித்து கொண்டிருப்பதினாலே கிறிஸ்துவின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் இனி நாம் கார்டியனுக்கு உட்பட்டவர்களாய் இல்லாதபடிக்கு பிதாவுக்கு உட்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே எப்படியெல்லாம் நடக்கிறதோ அதை நாம் சித்தரித்து இந்த காரியங்களை அறிந்து கொள்வோமானால் அதிகமாக நமக்கு புரிதல் உண்டாகும். இப்படியாக நாம் கிறிஸ்துவுக்கு குமாரர்களாக ஆக்கும்படிக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆதி முதல் கொண்டு சரியான ஒரு வரையறையிலே தேவன் நம்மை வளர்த்தி வந்தார். மேலும் கலாத்தியருக்கு இன்னும் கரிசனையான காரியங்களை பவுல் கற்றுக் கொடுக்கிறாள். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது தேவனை அறியாதபடியினாலே அந்த சுபாவம், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம் நமக்குள்ளாக இருந்தது. ஆதலால் தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். அதாவது விக்கிரகங்களுக்கோ அல்லது கலாச்சாரங்களுக்கோ அல்லது பண்பாடு என்று சொல்லக்கூடியவர்களுக்கோ அடிமைகளாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள், அவருடைய செயல்பாடுகளை அறிந்திருக்கிறீர்கள், அவருடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறீர்கள், தேவனால் அறியப்பட்டும் இருக்கிறீர்கள். அதாவது தேவனுக்கும் உங்களை தெரியும், நீங்களும் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் மறைமுகமாக அல்லது ஒரு மாடலாக, ஒரு எடுத்துக்காட்டு செய்து கொண்டு வந்த அந்த வழிபாடை நீங்கள் வழிபாடாமல், அதாவது கார்டியனுக்கு கீழாக இல்லாமல் நேரடியாக உங்கள் தகப்பனுக்கு நேராக நீங்கள் வந்து விடுகிறீர்கள். அவரை நீங்கள் முகமுகமாய் தரிசிக்கும் ஆராதனை முறையிலே வந்து விடுகிறீர்கள். அப்படி வந்த பின்பு திரும்பவும் ஏன் தகப்பனை முன்பாக வைத்துக்கொண்டு புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் மீண்டும் போய் அந்த கார்டியனுக்கு ஏன் அடிமையாக வேண்டும்? அந்த மேற்பார்வையாளர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது.
அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் ஏன் வாழ வேண்டும்? நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நீங்கள் பிதாவோடு இருப்பீர்கள் என்றால் பிதாவோடு இருப்பது எல்லாம் ஆசீர்வாதம் தானே. அவர் குறிப்பிட்ட காரியங்களை செய்யாமல் நீங்கள் அவருக்கு என்று சில வரையறைகள் இருப்பதைப் போல நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட விசேஷித்த நாட்களையும் விசேஷித்த மாதங்களையும் விசேஷித்த காலங்களையும் விசேஷ வருஷங்களையும் நீங்கள் பயன்படுத்த விரும்புகிறீர்கள். இப்படி நீங்கள் விசுவாசிக்கிற உங்கள் தேவனை ஒரு குறுகிய எல்கைக்குள்ளாக அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் விடுதலை பெற்று சுயாதீனனாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதானே கிறிஸ்துவின் மூலமாக தேவனை பின்பற்றுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாய் போயிற்று. மீண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்கு அடிமையாகி விடுகிறீர்களே. சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் யூத வம்சத்திலே பிறந்து வளர்ந்தவன்தான், அந்த மார்க்கத்திலே வளர்க்கப்பட்டவன்தான், அந்த மார்க்கத்தின் ஞான வரங்களை பெற்றவன்தான். ஆனால் நான் யாருக்கும் அடிமைப்படாமல் சுயாதீனனாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக காணப்படுகிறேன். நீங்கள் என்னுடைய சுவிசேஷத்தை கேட்டு மிகவும் முழுமனதாக ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒரு அநியாயமும் செய்யவில்லை. நான் சரீர பலவீனத்தோடு உங்களோடு வந்திருந்தேன். அதாவது பவுல் பல வேளைகளிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சுவிசேஷம் பிரசங்கித்தபடினாலே அவர் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்தார். அந்த எதிர்ப்புகள் மூலமாக அவருக்கு பல நோய்களோ சரீர குறைபாடுகளோ கல்லால் எரியுண்ட காயங்களோ அவருக்கு இருந்திருக்கலாம். ஆதலால் அவர் சரியாக பார்க்க முடியாமல் நடக்க முடியாமல் அல்லது உடம்பெல்லாம் வேதனையோடு கூட அவர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம். ஏனெனில் முதலாம் இரண்டாம் 2 பயணங்களிலும் அவர் அநேக எதிர்ப்புகளை சந்தித்தார். இப்படி எதிர்ப்புகளோடு சந்திக்கப்பட்ட சரீரத்திலே அவருக்கு பலவிதமான பலவீனம் இருந்தது. நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும், இவர் என்னமோ நமக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாரு, ஆனால் இவர் உடம்புல இவ்வளோ காயங்களும் வேதனைகளும் இருக்கிறதே, போராட்டங்களும் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் அரோசியாமல், சந்தேகப்படாமல், வெறுக்காமல், அருவருப்பு இல்லாமல் என்னை தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீர்கள். என்னுடைய சரீர பலவீனங்களை நீங்கள் முன்னிறுத்தாமல் என் வார்த்தைகளில் உண்டாயிருக்கிற தேவ பலத்தை கற்று அறிந்தீர்கள். ஆதலால் என்னை ஒரு தேவ தூதனை போல ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது உங்கள் மனதிலே மிகப்பெரிய பாக்கியம், சந்தோஷம், நல்ல ஒரு ஆனந்தம் இருந்தது. நீங்கள் அப்பொழுது நான் என்ன கேட்டாலும் எனக்கு கொடுத்து விடுவீர்கள். கல்களாலோ ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவருடைய கண் அடிபட்டிருந்திருக்க வேண்டும். கண்ணுக்கு அவர் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். லூக்கா அவரோடு கூட இணைந்து பயணித்து கொண்டிருந்தார். ஆதலால் அவருக்கு தேவையானால் கண்களை பிடுங்கி மாற்றுக்கண் கொடுப்பதற்கு கூட மக்கள் ஆயத்தமாக இருந்தார்களாம், கலாத்தியர்கள் ஆயத்தமாக இருந்தார்களாம். அவ்வளவு அவன் மேல் கருசனையோடு அவனுடைய சுக துக்கத்திலே அவர்கள் பங்கெடுத்தார்களாம். இப்படியெல்லாம் என்னுடைய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் என்னிடத்துல நல்ல நண்பர்களைப் போல பழகி இருந்தீர்களே, இப்பொழுது உங்களுக்கு என்ன ஆயிற்று? யூதர்கள் உங்களுக்கு விரோதமாய் சொல்லி கொடுத்ததினாலே எனக்கு சத்ருவாகி விட்டீர்களே, எனக்கு எதிரிகளாகி விட்டீர்களே. நான் சத்தியத்தை சொல்லி கொடுத்ததாலா எனக்கு சத்ருவானீர்கள்? நான் உங்களை அடிமைப்பட வேண்டாம் என்றல்லவா கெஞ்சுகிறேன். என்னுடைய இன மக்களாகிய யூதர்கள் எனக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுவதினாலே பயங்கர வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அவர்கள் நல்ல மனதோடு அப்படி செய்தால் பரவாயில்லை. அவர்கள் உங்களை அடிமைப்படுத்தவும் எனது வேலையை கெடுக்கவும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரம்புவதையும் தடுக்கிறார்கள். தேவனுடைய பராமரிப்புக்கு புறம்பாக்க உங்களை விரும்புகிறார்கள். நல்ல விஷயமாயிருந்து வைராக்கியம் பாராட்டினா நல்லதுதான். ஆனால் நரகத்தை நோக்கி அழிய போகிற இந்த காரியத்திலே மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல. புத்தி இல்லாதவர்களே என்று திட்டிவிட்டு பவுல் மீண்டும் கலாத்தியர்களை பார்த்து அன்போடு தான் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை பெற்று எடுத்தேனே என்று சொல்ல, அந்த என் பிள்ளைகள் கிறிஸ்துவை விட்டு தூரம் போவதை விரும்பாத நல்ல தகப்பனை போல அங்கலாய்ப்போடு எழுதுகிறார். நமது பிள்ளைகளை குறித்தான அந்த அங்கலாய்ப்பும் நமக்கு வேண்டும். பிள்ளைகளை எந்த விதத்திலாலும் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் நம்பிக்கையில வளர்ப்பதற்கு நாம் போராட வேண்டும். 19ஆம் வசனத்திலே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். என் வயிற்றுக்குள் வைத்து உங்களை வளர்க்க விரும்புகிறேன். உங்களுக்கு வேறொரு தீங்கும் கள்ள போதகங்களும் உங்களுக்குள்ளாக உண்டாயிராதபடிக்கு உங்களை என் சிறு பிள்ளைகளைப் போல, என் கற்பத்தில் இருக்கிற குழந்தையைப் போல வைத்து நான் உங்களை உருவாக்கி கொண்டு வர விரும்புகிறேன். அந்த வேதனையையும் கூட நான் தாங்க தயாராயிருக்கிறேன் என்பது போல எழுதுகிறார். நான் பல காரியங்களை குறித்து நீங்கள் செய்து வருகிற கிறிஸ்துவை விட்டு புறம்போகிற அல்லது வேறு மார்க்கமாய் நடக்கிற உங்களை குறித்து கேள்விப்பட்டு சந்தேகப்படுகிறேன். உங்களிடத்தில் நான் இருந்து வேறு எப்படிலாம் பேசலாம் என்று யோசிக்கிறேன் என்று தன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பமான
சூழ்நிலைகளையும் கூட சொல்லிவிட்டு இந்த கடிதத்தின் மூலமாக அவர்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆகாரையும் சாராளையும் இங்கே திருஷ்டாந்தமாக எடுத்து விளக்கப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தை விரும்பி அதை பின்பற்றுகிற நீங்கள், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள், அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தில் பிறந்தான், சுயாதீனமானவிடத்தில் பிறந்தவள் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அதாவது பிரமாணங்களை கைக்கொண்டு அடிமைத்தனமாய் வாழுகிற ஏற்பாடு ஒன்றும், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் பிறந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக தேவனுக்கு பிள்ளைகளாக வாழும் இன்றொரு ஏற்பாடு. யூதர்களாய் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம் என்றால் நியாயப்பிரமாணத்திற்கு ஒத்து வாழ்கிறோம். அது அடிமைத்தனத்துக்கு ஆகாரின் பிள்ளைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. சாராளின் பிள்ளைக்கு அடையாளமாய் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவின் சாயலில், கிறிஸ்துவின் செயலில், கிறிஸ்துவின் சிந்தையில், கிறிஸ்துவின் நடத்தையில் நாம் வாழ வேண்டும். ஆகார் என்பவள் அரபு தேசத்துள்ள சீனாய் மலைக்கும் அங்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்கும் ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், யாருக்கும் அடிமையானவள் அல்ல. ஆகார் சாராளுக்கு அடிமையாய் இருந்தாள், ஆபிரகாமுக்கு அடிமையாய் இருந்தாள். ஆனால் சாராளோ யாருக்கும் அடிமையாய் இல்லை, சுயாதீனம் உள்ளவள். இவர்கள் இருவரையும் திருச்சபைக்கு அடையாளமாக, பிரமாணத்திற்கு அடையாளமாக இங்கே பவுல் பயன்படுத்துகிறார். அந்த விடுதலையின் தாயானவள் தான் நமக்கு தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவர்களை பார்க்கலும் அநாத ஸ்திரீகளுக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் சாராளுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோமே. நாம் எல்லோரும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோமே. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எல்லோரும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவினால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என்று பல முறை வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவர்களை துன்புறுத்துவார்கள். ஈசாக்கை இஸ்மவேலன் துன்புறுத்தினான். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடந்தேறும். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக அடிமையானவன் விரட்டப்படுவான், சுயாதீனமானவனுக்கு சகல சுதந்திரமும் கிடைக்கும். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். அது விசுவாசத்தினாலே சாராளுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும் என்று வேதவசனத்தில் பவுல் திரும்பவும் எழுதுவார். கிறிஸ்து நமக்குள்ளாக முழுமையாக உருவாகிற அளவுக்கு, அதாவது இளமை பருவம், வாலிப பருவம், முதிர் பருவம் என்று நாம் எப்படி வயதிலே வளர்கிறோமோ, சரீரத்திலே வளர்கிறோமோ, அதே போல ஆவி நிலையிலே, கிறிஸ்துவின் லட்சணங்களிலே, குணங்களிலே நாம் வளர வேண்டும். இப்படி இருந்த பிரமாண கட்டுப்பாடுகளிலிருந்து தேவன் என்னை மீட்டுவிட்டார் என்ற அறிவுக்காக நான் நியாயப்பிரமாணங்களை கற்றறிய வேண்டுமே ஒழிய அதை பின்பற்றி அதன் மூலமாக கிறிஸ்துவை அடைய நாம் முயற்சி செய்யக்கூடாது. அது நமது சுய முயற்சியாய் அமையும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? காரியம் என்னவென்றால், நாம் யூதர்களைப் போல வாழ விரும்பாமல் கிறிஸ்துவை போல வாழ விரும்ப வேண்டும். ஒவ்வொரு புறஜாதியனும் கிறிஸ்துவைத்தான் தனக்கு முன்னடையாளமாக, ரோல் மாடலாக வைத்து பின்பற்ற வேண்டும் என்பதை பவுல் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். யூதர்களுக்கும் அப்படித்தான். ஆனால் உலகம் யூதர்களை பின்பற்ற தேவையில்லை. எல்லோருக்கும் கிறிஸ்துவே ரோல் மாடல். இதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் ஒவ்வொரு நாளும் எனது வாழ்விலே, எனது சிந்தையிலே, எனது செயலிலே கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கிறேனா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்பும். அப்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். நம்மை நாமே ஆராய்ந்து கிறிஸ்துவின் லட்சணங்களை நமக்குள்ளாக கொண்டிருப்போமாக.